பாட்டு பாடுறதுக்கு தடை போட்டிருந்தா அது வந்து மியூசிக் யூனியனில் கேட்க வேண்டிய கேள்வியை நீங்கள் டப்பிங் யூனியனில் கேட்குறீங்க. இதான் உண்மை. சம்பளம் கேட்டேன், அவர் சொன்ன சம்பளம் இருக்கு பாருங்க, அதாவது உலகத்தில் யாருமே சொல்ல முடியாத சம்பளத்தை சொன்னார். நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க, இதே திருப்பி 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 கேட்பீங்க. நம்ம எல்லாத்துக்கும் திருப்பி திருப்பி பதில் சொல்லிட்டு இருக்கோம். பதில் சொல்லணும்னா தப்பாக எடுத்துக்கிறீங்க. இல்லைங்க, இருந்ததுன்னா மன்மத லீலை அதெல்லாம் ஒன்றா நடிச்சிருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. இவர் இப்போ வந்து எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டில் அடுத்த படத்தில் நான் இல்லை, அவங்களுடைய அடுத்த படம் டைரக்ஷன் ஒன்று பண்ணாங்க. அப்போ நட்பு தொடர வேண்டும் எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டில், அவங்க விசிட்டிங் கார்டில் எழுதி எனக்கு அனுப்பிச்சாங்க. இன்னும் வச்சுருக்கேன் நான். எனக்கு எப்பவுமே சார் என் பாரம்பரியத்தை எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். ஒன்று எங்கள் அப்பாவுடைய தாட்ஸை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஒன்று எனக்கு இது பிடிக்கும் பிடிக்காது சொல்கிறதுல எப்பயுமே நான் பின்வாங்க மாட்டேன். அவரெல்லாம் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர். என்னை விட சின்ன பையன், அவர் பெரிய பையன், அதெல்லாம் நான் சொல்லலை. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு திரையுலகின் மூத்த கலைஞர் இளையவேள் திரு தத்தோ ராதாரவி அவர்கள் இருக்காங்க. அவங்களோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கண்ணன். வணக்கம். சொல்லுங்கள். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள். திரையுலகத்தில் எப்பப்போ திடீர்னு ஒரு சர்ச்சையோ சில கருத்துக்களோ பரிமாற்றம் நடக்கும்போது உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத ரொம்ப ஆர்வமாக இருப்போம். ரசிகர்களும் அப்படி தான். இப்போது தக்லை படம் பார்த்தீங்களா? பார்க்கல, பட் ஏன்னா நான் ஊரில் இருந்தேன். அண்ட் யூ நோ தட் கோத்தகிரிலேருந்து நான் நேற்று வந்தேன். நான் போய் தக்லை பார்க்கணும், தேட்டரில் போய் பார்ப்பேன். இன்னும் பார்க்கல, பட் ஐஎம் ஏன்னா கமல் அண்டு சிம்புன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது ஒரு நம்பிக்கையில் போய் பார்ப்பேன். தம்பி சிலம்பரசன், தம்பி எஸ்டிஆர் வந்து நடிக்கிறதுக்குன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அண்ட் மோரோவர் அவர் முதல்ல ஹீரோ நடித்த படத்துலேயே நான் தந்தையாக நடித்தேன். எப்படி விஜய் சாருக்கு நான் தந்தையாக நடிச்சனோ, அவருடைய முதல் படம் நான் தான் தந்தையாக நடித்தேன். அது ஒரு சென்டிமெண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம எஸ்டிஆர் கூட எனக்கு எதிர்பார்ப்பாரே ஒழிய, பட் என்னுடைய பசங்களை, என்னுடைய பொண்ணு வந்து அவர் விரும்புவார் அந்த கேரக்டர். ஸோ வி ஆஃபன் மீட். எப்போயாவது டெஃபினட்டாக வாய்ப்பு இருந்தால் சந்திப்பேன். முன்னெல்லாம் திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது வெள்ளிக்கிழமை போஸ்டர் விட்டுருவாங்க, பேப்பரில் விளம்பரம்லாம் வரும். ஆனால் இன்றைக்கி ஒரு படத்தை வெளியிடும்போது அந்த டீமே வந்து வெளி ஊர்களுக்கு போய், வெளி மாநிலங்களுக்கு போய் இதெல்லாம் பிரச்சாரம்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ரசிகர்களை வந்து கேதர் பண்ண வேண்டியிருக்கு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறுதுங்க. நீங்கள் ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கணும். பாவ மன்னிப்பு, பாகப்பிரிவினை, பாலும் பழமும், தாய் சொல்லை தட்டாதே, சுமை தாங்கி, இது வந்து டைமெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி டைம். அது அந்த படத்தை தான் நம்ம பார்க்குறதுன்றது ஒன்று. பட் இருந்தாலும் இப்போ நியூ பிக்சர்ஸ் வந்து இந்த ட்ரெண்ட் ஆஃப் இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆடியன்ஸ் ட்ரெண்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. அதன்படி போகணும் படத்தில், அதன்படி போனால் தான் படம் ஓடும். இப்போ தக் லைஃப்னு சொல்கிறோம், அவங்க ப்ரொமோஷன் பண்ணுறது எனக்கு மணிரத்னம் சார் டைரக்ஷனு, கமல் சார் ஹீரோ, இன்னொரு ஹீரோ வந்து பெரிய ஹீரோ எஸ்டிஆர், இவங்க எல்லோரும் சேர்ந்து நடிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் தேவைப்படுது. இப்போ வந்து ப்ரொமோஷனில் தான் இங்கே படம் வரும். நான் நினைக்கிறேன் பெரிய பெரிய ப்ரொமோஷன் பண்ணணும், அதை பற்றி வேறு யாராவது பேசினா தான் இப்போல்லாம் நல்லா போகுது. படம் அட்லீஸ்ட் தேட்டருக்கு வராங்கல்ல, புல் பண்ணிக்கிட்டு வருது, அதை நம்ம பாராட்டோம். இதுதான் ஸ்டைல்னால் அதன்படியே போய் ஆகும். ஆனால் ப்ரமோஷன் சொல்லும்போது இதுக்காக பேசுகிற சில இடங்களில் வந்து திடீர்னு ஒரு இந்த கன்னட பிரச்சனை வெளியே வந்துருச்சு. இப்போது அதை நீங்கள் எப்படி வந்து அணுகுறீங்க சார்? கமல் சார் வந்து அவர் பேசுகிறது, அவருக்கு வந்து கர்நாடகாவை எனக்கு பிடிக்கும், கேரளாவை எனக்கு பிடிக்கும், தெலுங்கு, இப்போ ஆந்திரா எல்லாரையுமே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறார். அவர் சரியாக ஒருவேளை அதில் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டார். சம்டைம்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணி சொல்லியிருப்பார். தமிழில் இருந்தால் தோன்றுறது அந்த மற்ற மொழிகள் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குல்ல, இந்த கருத்தை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த மாதிரி வியாதி வரவே கூடாது சார். ஏன்னா எல்லா மொழியவும் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிறது கரெக்ட். எப்படின்னா வட்டல் நாகராஜன் சார் வந்து எப்பவுமே தகராறு பண்ணுவார். காவிரி இஷ்யூக்கு தான் தகராறு பண்ணுவார். இந்த மாதிரி இஷ்யூக்கெலாம் வரமாட்டார். பட் இப்போ வந்து சினிமா இஸ் ஆல்சோ கம்மிங் இன் டு இட். மொல்லமாக உள்ளே வருது.
ஆனால் இப்போ ரஜினி சார் அவருடைய தாய்மொழி வந்து மராட்டி. அப்புறம் அங்கேருந்து கர்நாடகா வந்துட்டார். செட்டில்டு இன் கர்நாடகா. நவ் இஸ் செட்டில்டு இன் சென்னை. அவர் நடிச்சிக்கிட்டு இருக்காரு, படங்கள் நிறைய நடிச்சிட்டு இருக்காரு. அவர் போய் நாங்கள் பார்க்க மாட்டோம் கன்னட படம், அதெல்லாம் கன்னடக்காரங்க அப்படியே சொல்ல போகிறாங்க. அதெல்லாம் கிடையாது. சினிமா இஸ் டிஃப்ரெண்ட் சார், கம்ப்ளீட்டாக இது டிஃப்ரெண்ட். சில டைமில் சில பேர் ஒரு சிலர் செய்கிற தகராறுனால பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்துருது இதெல்லாம். கமல் வந்து அதை சொன்னதை ஜஸ்ட் லைக் தட்டாக எடுத்துக்கிட்டோம்னு ஒன்றுமே கிடையாது. சரி, அவர் சொல்லியிருக்காரு தமிழ்லேருந்து. நம்ம அது சரித்திரம் தெரிஞ்சவங்க இதெல்லாம் தெரிஞ்சவங்க போனாங்கன்னா ஈஸியாக தெரியும். இப்போ சீமான் போன்றவர்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களே கமலை, அவர் சொன்ன கருத்துக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவரெல்லாம் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர். என்னை விட சின்ன பையன், அவர் பெரிய பையன், அதெல்லாம் நான் சொல்லலை. இஸ் ஆக்டடு படத்தில் நிறைய நடிச்சிருக்காரு. ஏன் நம்ம மாப்பிள்ளை சத்யராஜை கூட ஒரு பிரச்சனை பண்ணாங்க, இது வரக்கூடாது, அவர் மன்னிப்பு கேட்டால் தான் வரணும். அவங்க உடனே மன்னிப்பு கேட்டார். ஏன்னா அது வந்து 3வது ஆள் படம். இது கமல் இதுன்னா சொந்த படம் மாதிரி. அட்லீஸ்ட் இது எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன்லாம் தெரியாது எனக்கு. மணிரத்னமும் அவங்களும் சேர்ந்து பண்ணுறதா இருந்தால் அப்போ அவங்க பார்ட்டு சொந்த படம் தான். அதில் இப்படி வந்தது, ப்ராப்ளம் வந்தது. அஃப்கோர்ஸ் சில பேர் சொல்கிறாங்க கர்நாடகா ஜனங்களை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது தமாஷுக்கு சொல்ல வேண்டியதான். ஏதாவது ஒன்று எதையோ ஒன்று போட்டு சொல்லிக்கிட்டு இருந்தால் தான் யூ வில் கெட் கண்டென்ட்ஸ். சேருபாபு சொன்னார், கண்டென்ட் தந்திருக்கேன் பாருங்கன்னு சொல்லிட்டார். கண்டென்ட் தந்திருக்கீங்கன்னா என்ன தெரியுமா? ஏன்னா நீங்கள் அப்படி பண்ணுறீங்க, ஒவ்வொன்றா தலைப்பு போடுறது, இது பண்ணுறது, அதை பண்ணுறது. இதில் கண்டென்ட் வேணுங்க, இருந்தால் தாங்க நல்லது. முதல்லலாம் இதெல்லாம் கிடையாது. ஸோ இப்போ ஒரு மினிஸ்டர் சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு. அதை ஒருத்தங்க ஏற்றுக்கிட்டு சொல்கிறது இப்படி நிறையா இருக்குது. அது ஜனங்க பார்க்குறதுக்கு அவங்களுக்கு பொழுது போல் ஜனங்க பார்க்குறதுக்கு பிரியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐ டோன்ட் நோ ஹவ் ஃபார் இட் இஸ் ட்ரூ. ஏன்னா நான் வந்து எதுவுமே பார்க்குறதில்ல, எதையும் வச்சுக்கிறது இல்லை. சிலதை அப்டேட் பண்ணோம்னா என்கிட்ட சொல்லுவாங்க, இது வந்துருக்கு பாருங்கன்னு சொல்லுவாங்க. நான் அதை மட்டும் பார்ப்பேன். இல்லைன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு ஒரு ஃபோன் இன்கமிங் கால், அவுட் கோயிங் கால், இவ்வளோதான் வேலை நமக்கு. கமலுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய நட்பு உண்டு சார். இருந்தது. மன்மதை லீலை இருந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ இல்லைங்க, இருந்ததுன்னா மன்மத லீலை அதெல்லாம் ஒன்றா நடிச்சிருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. இவர் சிவாஜி ஃபிலிம்ஸில் கூட வெற்றி விழாவில் கூட நடிச்சிருக்கேன். அதான் நம்ம இல்லைன்னு சொல்ல, நட்பு இருந்தது. அவரால் தான் நான் தமிழுக்கே வந்தேன், இல்லைன்னா கன்னடத்தில் இருந்திருப்பேன். தண்ணீர் படத்தில் உங்களுக்கு அவரை சிபாரிசு பண்ணார்? அதெல்லாம் ஒன்று. அவர் பண்ணது வந்து மன்மத லீலைக்கு பண்ணார். அவர் என்னை கூப்பிட்டு விட்டார். 2 படம் கன்னட படம் செஞ்சேன். இப்போ நான் இருந்திருந்தா ஒருவேளை கன்னடத்தில் அங்கே இவ்வளோ பெரிய நடிகராக இருந்திருந்தா, ஏன்னா எனக்கு 51 வருஷம் ஆயிடுச்சு சினிமாவில். அப்படி இருந்திருந்தா இந்நேரம் இந்த இஷ்யூக்கு ஏற்று பேசியிருப்பேன் இல்லையா? அப்படி தானே பேசணும். இல்லைன்னா இவர் இங்கே இல்லைங்க, இந்த ஊர் இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு தமாஷைங்க, இதெல்லாம் ஒரு தமாஷா எடுத்துக்கிட்டு போயிட்டு. ஆனால் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது சார், நீங்கள் 2 பேரும் நிறைய படங்களில் சேர்ந்து நடிக்கவில்லை, என்ன காரணம்? எனக்கு நடிக்கல, கூப்பிடல, நடிக்கல. இப்போ நான் 400 படம் நடிச்சிருக்கேன் சார். 400 படத்தில் இவர் கமல் படம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 படம் நடிச்சிருப்பேன். மேக்ஸிமம் போனீங்கன்னா ஒரு 4 படம் நடிச்சிருப்பேன். உயர்ந்த உள்ளம், அது மாதிரி படங்கள் ஒரு 4 படம் பண்ணியிருப்பேன். அதுக்கு என்ன செய்யுது? நான் விஜயமாவோட விஜயகாந்த் சாரோட நிறைய படம் பண்ணியிருக்கேன். டிஆர் படத்தில் எல்லாம் நீங்கள் இருப்பீங்க. டிஆர் படத்தில் நான் 2 படம் தான் சார் செஞ்சுருக்கேன். எல்லா படத்துலையுமே இல்லை, நான் இல்லை. அதுலேயும் 2 படம். பட் எனக்கு நல்ல நண்பர், இன்னைக்கு வரைக்கும் டேட் வரைக்கும் நண்பர் தான் எனக்கு. அந்த ரெஸ்பெக்ட் நான் கொடுப்பேன், டிஆருக்குலாம் கொடுப்பேன். இஸ் எ ரெஸ்பெக்டபிள் மேன். அதனால் ரொம்ப உழைப்பு அப்படியே தான் வந்தவர். அதனால் அவருக்கெல்லாம் மரியாதை கொடுத்துருவாங்க. ஆனால் பாருங்கள், மணிரத்னம் அவர்களுடைய படங்களில் இவ்வளோ படங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய படங்கள் பண்ணியிருக்கீங்க. இன்னும் வரைக்கும் நீங்கள் வந்து நடிக்காமல் போனதுக்கு அது என்ன காரணம்? இல்லை சார், 2 படம் என்னை கூப்பிட்டார் சார். ஆஸ் அ டைரக்டர் அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் கூப்பிட்டுருக்காரு. ஜிவி பில்டிங்ஸில் வச்சு ஐ திங்க் த பிக்சர் இஸ் தளபதின்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னை கூப்பிட்டார். மொட்டை அடிக்க சொன்னார். அதை மொட்டை அடிக்கணும் அந்த கேரக்டர். அந்த ஓம்புரி அம்பரீஷ் புரி. அப்போ நான் சொன்னேன், கரெக்ட் சார், அதுக்கு சம்பளம் ஒன்று கேட்டேன். இதான் உண்மை, சம்பளம் கேட்டேன். அவருக்கு அவர் சொன்ன சம்பளம் இருக்குது பாருங்கள், அதாவது உலகத்தில் யாருமே சொல்ல முடியாத சம்பளத்தை சொன்னார்.
அப்போ பார்த்தேன் பெஸ்ட் வே சண்டைக்கிட்ட போடல வர சார் சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறமா இங்கே ஆஃபீஸ் வந்து ஸ்ரீராம் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் நினைக்கிறேன். அவர் ஒரு கம்பெனி வச்சுருந்தார். அந்த கம்பெனியில் தான் சார் இப்போ செய்கிறார். பேர் ஆலயமாக ஏதோ ஒரு பேர் இருக்குது, ஐ டோன்ட் நோ. அப்போ சிஐடி நகரில் இங்கே இருந்தார், திருவள்ளூர் சாலை பக்கத்தில் ஆஃபீஸு. அப்போ அதுக்கு கூப்பிடும்போது கூட என்னை வந்து திருடா திருடின்னு ஒரு படம் எடுத்தார்ல, ஆமாம், அந்த திருடா திருடியில் அவர் என்னை கூப்பிட்டு சொன்னது அப்படியே உங்கள் அப்பாவை ஞாபகத்தில் வச்சுட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதான் மலேசியா வாசு செஞ்சார். அப்படிங்களா சார்? அப்பவும் இதே தான் 100 நாள் ஷூட்டிங்கு, ஒரு சம்பளம் சொன்னார். அது இல்லை சார் சொல்லிட்டு வந்துட்டேன். அதோட எங்களுக்கு பிரேக்கப்லாம் இல்லை, பார்த்தா வணக்கம் சொல்ல போகிறோம். அவர் பார்த்து நம்ம என்ன தெரியுமான்றதே இப்போ எனக்கு தெரியல. சுகாசினிக்கு தெரியும், ஏன்னா அவங்க இம்மிடியட்டாக இதுக்கு பிறகு ஒரு படம் எடுத்தாங்க. அது எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு நான் தேவரின் பாலகாட்டில் ஷூட்டிங். பட் பாலகாட்டில் தெலுங்குலேருந்து ஒரு நடிகரை போட்டிருந்தாங்க. அவர் வந்து இவங்களுக்கு ஏதோ ஒத்து வரல, அது மாதிரி பிரச்சனை வந்தோடனே என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் எனக்கு செய்வீங்களா இந்த படத்தில்? எனக்கு ஒன்றும், அவருக்கு ஏதாவது பேலன்ஸ் இருக்கா, அவர் என்ஓசி மட்டும் வாங்கிக்கிங்க, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அவர்கிட்டே வாங்கிட்டாங்க. வாங்கினோடனே நான் நடித்து கொடுத்தேன். இதில் சுகாசினி டைரக்ஷன் இந்திரா படம், இந்திராவில் நான் நடித்து கொடுத்தேன். கேரளாவில் தான் நடித்தேன், செஞ்சு கொடுத்தேன். அப்போ வந்து எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டில் அடுத்த படத்தில் நான் இல்லை, அவங்களுடைய அடுத்த படம் டைரக்ஷன் ஒன்று பண்ணாங்க. அப்போ நட்பு தொடர வேண்டும் எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டில், அவங்க விசிட்டிங் கார்டில் எழுதி எனக்கு அனுப்பிச்சாங்க. இன்னும் வச்சுருக்கேன் நான், அதெல்லாம் ஒரு ஞாபகத்துக்கு வச்சுக்கு, அவ்வளோதான். இதை காமிச்சு நான் பேர் எடுக்கிறதுக்காக இல்லை. அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது போய் நம்ம என்ன சண்டையை போட முடியும்? ஏன் என்ன இந்த படத்தில் போடலைன்னு கேட்க முடியுமா? எப்பயோ கூப்பிட்டாங்க, ஹெல்ப் பண்ணனா இல்லையா? அந்த நன்றியை நீங்கள் வந்து சினிமாவில் எதிர்பார்க்கக்கூடாது, சினிமாவில் எதிர்பார்க்கவே கூடாது. என் 51 வருஷம் சர்வீஸில் சொல்கிறேன். இதெல்லாம் எங்கள் அப்பா நிறைய சொல்லுவார், அவர் வேறு விதமாக சொல்லுவார். அவருடைய விதம் வேறு, என் விதம் வேறு. இருந்தால் கூட அவங்க வந்து எங்களுக்கு நேரம் கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம், அவ்வளோதான். இப்போவும் இருக்குது அது ஃபீலிங். பட் ஸ்டில் நவ் ஷீஸ் எங்கேயோ போயிட்டாங்க, அவங்கெல்லாம் பெரிய லெவலில் போயிட்டாங்க. இல்லை, ஆனால் உங்களுக்குன்னு ஒரு பெரிய ஒரு பாரம்பரியம் ஒன்று. எனக்கு எப்பவுமே சார் என் பாரம்பரியத்தை எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். ஒன்று எங்கள் அப்பாவுடைய தாட்ஸை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஒன்று எனக்கு இது பிடிக்கும் பிடிக்காது சொல்கிறதுல எப்பயுமே நான் பின்வாங்க மாட்டேன். என்னென்னா இதெல்லாம் குழந்தைத்தனமான விஷயங்கள், இந்த சிறுபிள்ளைக்கு சொல்கிற விஷயங்கள். அதனால் இந்த இப்போ நம்மளை புக் பண்ணுறதுக்கு வராங்கன்னா எதுக்குன்னா ஒருவோட சம்பளம் குறைப்பேன்றதுக்காக வந்திருப்பாங்க. சரி, அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம. சார், இப்போ சமீபத்தில் வந்து பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு பாட்டு வந்து தக் லைஃப் படத்தில் இல்லை. இப்போ படமே நான் பார்த்தேன், அந்த படத்தில் வந்து அந்த பாட்டே இல்லை. அந்த பாட்டு பாடினவங்களுக்கும் பாடக்கூடாதுன்னு தடை போடப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. பாட்டு பாடுறதுக்கு தடை போட்டிருந்தா அது வந்து மியூசிக் யூனியனில் கேட்க வேண்டிய கேள்வியை நீங்கள் டப்பிங் யூனியனில் கேட்குறீங்க. நான் டப்பிங் யூனியன் தலைவர், அதுக்கு இதுக்கு தொடர்பு இல்லை, தொடர்பே கிடையாது. 24 கிராஃப்டில் அது ஒரு கிராஃப்ட், இது ஒரு கிராஃப்ட், அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகே, இது நீண்ட நாளாக அந்த தகவல் போய்கிட்டே இருக்குது சார். தகவல் நீங்கள் எது வேணாலும் எழுதுவீங்க, எது வேணாலும் அவங்க பார்ப்பாங்க, எது வேணாலும் பண்ணுவோம். நான் என்ன சரி என்கிட்ட வந்து கேட்டிங்கன்னு நான் சொன்னேன். அது வந்து இல்லை, தூங்குறவனை தான் எழுப்பிடலாம், நடிக்கிறவனை எழுப்ப முடியாதுன்னு சொல்கிறீங்கல்ல, அது மாதிரி தான் இது. நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க, இதே திருப்பி கேட்பீங்க. நம்ம எல்லாத்துக்கும் திருப்பி பதில் சொல்லிகிட்டு இருக்கோம். பதில் சொல்லணுன்னா தப்பாக எடுத்துக்கிறீங்க. அதெல்லாம் இருக்குல்ல, நிறைய இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து சொன்னார், யார் இந்த பையன் என்னது ட்ராகன் ஏதோ ஒரு படம் நடிச்சிருக்கான அந்த பையன், அவன் அவ்வளோ பெரிய ஆக்டர் ஆகிட்டார், என்ன சக்ஸஸ் ஆகிடுச்சு கூட இருக்கு. பிரதீப் ரங்கநாத் இஸ் வெரி ஃபேமஸ். அவர் வந்து அவர் தாங்க ஹீரோ இந்த படத்துலன்னு சொன்னாங்க. அப்போவே நான் நம்ம ஒரு சின்ன யோசனை, ஓ அவர் ஒத்துக்கிட்டாரா அப்படி தான் கேட்டேன். அந்த கேட்டதில் எவ்வளோ அர்த்தம் இருக்குன்னு அவருக்கு தெரியணும். பட் கூட்டுட்டு வந்தவர் இன்னொரு பெரிய டைரக்டர், அவரும் ஹரிகேசவன் எனக்கு நல்ல டைரக்டர். அவர் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு ஒரு நாள் நடித்து கொடுத்துட்டே வந்தேன். இப்போ இந்த கொரோனா டைமில் நான் கோதையில் உட்காந்துருக்கும் போது இவர் வந்து கேட்டார், ஒரே ஒரு நாள் ஒர்க் பண்ணுறீங்களான்னு. பண்ணுறேன்னு சொல்லி ஐ காட் பர்மிஷன். கார் எடுத்துட்டு கீழே வந்து நடித்து கொடுத்துட்டு அடுத்த நாள் மேலே போயிட்டேன். ஏன்னா அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கொரோனா டைமில் இந்த கார் பாஸு பாஸ்லாம் கொடுக்குறதுக்கு. அவன் ஒரு வந்து இந்த பையன் சொன்னது எனக்கு
பிரம்மாண்டமாக சொல்கிறார். இவ்வளோ பிரம்மாண்டம் அவர் செய்ய முடியுமான்றது ஒரு கேள்வி ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். ஏன் செய்யக்கூடாது? யாரும் செய்யலாம். பட் பிரதீப் ஒத்துக்கிட்டாரா? வெரி குட், ஐ ரியலி அப்ரிஷியேட் சொல்லி விட்டுட்டேன். இப்போ பார்த்தா அவர் எடுக்கலை, அந்த படம் எடுக்கல. அந்த படம் எடுக்கிறாரு வேறு குரூப்போட வச்சு எடுக்கிறாரு. அஃப்கோர்ஸ் நான் இருக்கிறேன்றது நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஏன்னா எதுவுமே ஸ்டார்ட் ஆகலையே, பேர் தானே சொன்னாங்க. நாங்கள் அமெரிக்காவில் அவர் வந்து அமெரிக்காவில் இருக்காருன்னு இதை தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ வந்து சிபிஐ ஆஃபீஸரு அவர் அங்கே வர்றாரு அமெரிக்காவுக்கு வரும்போது அந்த வில்லன் அவன் என்ன செஞ்சிடறான், சம்வேர் இன் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்துடுறான். இது அங்கே வந்துட்டார்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டு அந்த தெரிகிறதெல்லாம் அமெரிக்காவில் எடுத்துகிட்டு திருப்பி அந்த பையன் அந்த சிஐடி வந்து கம்ஸ் டு யூரோப் வந்த உடனே இது தெரிஞ்சு போய் அந்த வில்லன் என்ன செய்கிறான்னா, இங்கேயும் துரத்திக்கிட்டு வந்துட்டானா அப்படின்னு சொல்லி நேரம் சிலோனுக்கு போயிட்டார். ஸ்ரீலங்காவில் போய் அவர் கதை முடியுது. அங்கே போனவுடனே என்ன செஞ்சிடறாருன்னா, இந்த வில்லன் தன்னை மாற்றிக்கிறார். மொட்டை அடித்து குடிமி கொண்டு வச்சுக்கிட்டு இந்த கோவிலில் பூசாரிகள் மாதிரி அவர் பாட்டு பண்ணுறாரு. பட் அங்கே வச்சு பிடிச்சிடுறாரு. இது என்கிட்ட சொன்னாங்க. அப்போ அமெரிக்கா போயிடுறோம், யூரோப் போயிடுறோம், அப்புறம் சிலோனுக்கு இல்லை ஷூட்டிங். வெரி குட் அப்படி இருந்தது. இதெல்லாம் கடைசியில் சொல்கிறார். இதெல்லாம் நம்ம இவர் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு சொல்கிறோம். இந்த ஆள் எப்படின்னா ஒரு பயங்கரமான கொலைகாரன். இவர் வந்து இங்கே இருந்தார், அங்கே இப்போ இங்கே இருக்கார், இவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோன்னு சொன்னார். அப்போவே சரக்கு கீழே விழுந்துட்டேன். ஆடப்பாவையும் ஆசையை உண்டாக்கி கடைசியில் பார்த்தா இதெல்லாம் பார்த்து அது மாதிரி சினிமாவில் எப்போயுமே அதெல்லாம் சேஞ்சஸ் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, நம்ம ஒத்துக்கிட்டு தான். அஃப்கோர்ஸ் அந்த படம்லாம் எடுக்கல, அது ஏன்னு தெரியாது. அதெல்லாம் அப்போ நாங்கள் சொல்கிற கதை வந்து ஒரு 20 years பேக். ஸோ இதெல்லாம் இருக்குங்க, சினிமாவில் எவ்வளோ இருக்குங்க. நெளிவு சொல்லி பார்த்துக்கணும். இப்போ என் பேட்டியை பார்க்குறவங்க வந்து என்ன இவரையும் தைரியமாக பேச மாட்டேறாருன்னு கேட்பாங்க. தைரியமாக பேசுகிறாரு, நல்லா பேசுகிறாருன்னு சொல்லுவாங்க. நான் எப்போயுமே கொடுத்தாச்சு இல்லை, என் வேலை ஓவர். இதில் எப்படின்னா, நான் வந்து கமல் சார் புக் பண்ணணும்னு சொல்லி படத்தில் அப்போ பிரார்த்தனா தேட்டர் இருந்தது, இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த பிரார்த்தனா தேட்டரில் ஒரு ஷூட்டிங் இருக்கார். ஏதோ ஒரு படம், ஃபெமிலியர் பிக்சர், ஐ திங்க் ஏதோ ஒரு படம் அதில் இருக்கார். அதில் அவங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் போனேன். நானும் ஒரு நல்ல பாலிய ஸ்நேகிதர். என்னையா கேட்டார். ஒன்றுமில்லப்பா, அந்த படத்துக்கு நீங்கள் ஒன்று செஞ்சு கொடுக்கணும். ஒரு நல்ல வார்த்தை சொன்னார். அது வேணான்னு சொல்கிறது ஈஸி, அவர் வேணான்னு சொல்லவே இல்லை. ரைமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா குளத்தில் இருக்கிற முதல்ல மாதிரி போய் படுத்துருவேன். வாயை திறந்துக்கிட்டே படுப்பேன். ஏதாவது குருவி வந்து உட்காந்துன்னா டக்குன்னு மூடுவேன்னு சொன்னார். அப்போ நான் என்ன செஞ்சேன், கமல் இப்போ நீ வாயை திறந்துக்கிட்டு இருக்கே, இல்லை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால் இப்போ இல்லை, ஒன்றும் வாயை திறக்கலைன்னு. அவன் பயங்கர கிண்டிக்காரரு. சரி ரைட், அது இல்லைன்னு சொல்லிட்டாரு நினச்சிக்கிட்டு போயிட்டேன். அப்புறம் இல்லை தான். இதே மாதிரி ரஜினி சாரை எஜமான் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அங்கே போனேன். ஏன்னா பொள்ளாச்சி வி கோ யூஸ்வலி நிறைய ஷூட்டிங்க்கு போகும், பொள்ளாச்சி தான். பொள்ளாச்சி போகும்போது என்ன செஞ்சேன், அங்கேருந்து அவர் எங்கே தங்கியிருக்காருன்னு கேட்டால் இந்த பேலஸ்லேயே இருக்காருன்னு சொன்னாங்க. நான் போனேன் அந்த பேலஸுக்கு, எஜமான் படத்துக்கு. அங்கே போயிட்டு, இப்படி சார் எனக்கு நீங்கள் ஒரு படம் டேட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே நான் சொல்கிறேன் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. நான் வந்துட்டேன். அப்புறமா எனக்கு ஒரு லெட்ரு கொடுத்து விட்டார். நான் உண்மையிலே பெரிய ஆசையோட ஓஹோ ஒத்துக்கிட்டாரு போல இருக்கு அப்படி சொல்லி லெட்டர் பார்த்தா, இந்த டைமில் இப்போ என்னால் டேட்டு கொடுக்க முடியாது, பட் நீங்கள் இந்த சிறிய படம் சின்ன படம் சொன்னீங்க ஒன்று, அதை முடிச்சிருங்க, நான் உங்களுக்கு அப்புறமா தேதி தரேன்னு எழுதி இந்த லெட்டர் இன்னும் இருக்கேன். சரி இப்படி சொல்லிட்டாருன்னு நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது, விட்டுட்டேன். திடீர்னு எனக்கு கால் ஃபார் பண்ணாங்க, ரஜினி சார் அவங்க பார்க்கணும்னு சொல்கிறேன். எங்கள் அருணாச்சலாவில் அவர் தங்கியிருக்கார். அப்போ வந்து அருணாச்சலா வந்து வேறு மாதிரி இருந்தது. இப்போ ஆஃபீஸ் இடிச்சு பழைய ஹோட்டல் அது. ஆமாம், பழைய இடம். அந்த அருணாச்சலில் பின்னாடி ஒரு ஆஃபீஸ் இருக்குது உள்ள கீழே, அதில் உட்காந்தாரு. என்னை வர சொன்னார். நான் போனேன். சொல்லுங்கள் ரஜினிமா, என்னம்மா கூப்பிட்ருக்கீங்க என்ன? இல்லை இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தார், வேறு விஷயமும் பேசினார். நான் சொன்னேன், நீங்கள் என்னை ஓல்டு வேஷத்துக்கே கூப்பிட்றீங்க, நீங்கள் ஓல்டாக இருக்கிற வேஷத்துலேயே கூப்பிட்றீங்க, ஏன் ஒரு ஒரு
ஒரு நாள் நான் காமெடி பண்ணுவேன், நல்ல நல்ல ஆக்ட் பண்ணுவேன். சும்மா எப்போ பார்த்தாலும் என்னை வில்லனாகவே கூப்பிடுறீங்க, அது உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கும். ரவி, நீங்கள் ஒன்று தெரிஞ்சு வச்சுங்க. அவர் வேறு ஒரு 2 பேரை சொல்லி சொன்னார். அவங்கெல்லாம் வந்து என்னை அரைஞ்சாங்கன்னா ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன அரைஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு ஒத்துக்குவோம் அப்படின்னு சொன்னாருங்க. அப்படியா, இதில் நீங்கள் ஓல்டு செஞ்சது ஆகும். அதான் முத்துன்னு நினைக்கிறேன் அந்த படம். ஐ திங்க் ஸோ, அது ஞாபகம் இல்லை. இது முத்து ஆர் அண்ணாமலை, ஏதோ ஒரு படம். முத்து தான். அண்ணாமலையில் நடிச்சிருக்கிறதுக்கு என்ன செஞ்சுட்டேன், இதே மாதிரி தான் ஏதோ ஒன்று சொல்லி நான் ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்காக அதில் சொன்னேன். அண்ணாமலையில் இவங்க கொடுத்துருக்குற காஸ்டியூம் எனக்கு சூட் தைச்சாங்க. அதாவது கவிதாலயத்தில் இன்னொரு ஆளுக்கு இவ்வளோ செலவு பண்ணி பண்ணியிருக்காங்கன்னா அது ஃபஸ்ட் லாஸ்ட் பிக்சர் இஸ் அண்ணாமலை. அவ்வளோ சூட் எனக்கு ஒரு 10-15 சூட் தைச்சி அளவெடுத்து தைச்சிட்டாங்க. நான் சொன்னேன், ரஜினி சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, சண்முக சுந்தரம் தான் டயலாக் ரைட்டர். ஏன்னா நான் அடுத்த படத்தில் புக் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் சொன்னேன், என்ன சார் இப்படி கூப்பிட்ருக்கீங்க, இந்த படத்தில் செய்யணும்னு சொல்கிறீங்க, பட் இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை சார். ஃபஸ்ட்டு சீன் ஒன்று எடுத்தாங்க, இந்த கேக் வெட்டுறது. பையன் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான், யார்கிட்ட வெயிட் பண்ணுறேன்னா, இல்லை அண்ணாமலை வரட்டும்னு சொல்லுவாங்க. அதான் சரத்பாபு. நான் ஒன்று அப்போருந்தே எனக்கு பிடிக்காது இந்த ஏழ்மையை, என் கேரக்டர். அதனால் இவன் வரும்போது கொஞ்சம் முறைச்சிட்டு தான் இருப்பேன். அப்புறம் வருவான், வந்தவுடனே இவர் வெட்டுவார், கேக்கில் வெட்டு. இதே இது ஷூட் போட்டு தான் நடித்ததில்ல. நீங்கள் இப்போ கூட போய் பாருங்கள், அண்ணாமலை அதை ஒரு சீன் மட்டும்தான் ஷூட்டே போட்டிருப்பேன். நான் சொன்னேன், இல்லை சார் ஷூட் தேவையில்லை, நாங்கள் ஒரு டிசைன் பண்ணுறோம் சார் சொல்லிவிட்டு, ஆஃப் ஷர்ட், இந்த கண்ணாடி வர்றது அண்ணாமலையில், அந்த அதாவது அது வந்து ஒரு ரொம்ப வயசானவன் இல்லை, ஒரு ஸ்டேஜ். பட் ரஜினிலாம் இருப்பார், ரஜினி சார்லாம் பெரியவன் ஆகிட்டார், சரத்பாபு பெருசாகிடுச்சு. அப்போ அந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நான் சொன்னேன், அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ஓல்டு ஐட்டம்னா அதே ஃபுல் கை போட்டேன், கதரில், கண்ணாடி இல்லை அதில். அப்போ சுந்தரமூர்த்தி என்ன நம்ம சும்மா சொல்லக்கூடாது, அவர் தான் மேக்கப் மேனு. சுந்தரமூர்த்தின்னு நான் எப்பயுமே என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். ஏன்னா அவர் தான் அதை கெட்டப் பண்ணார். மீசை என்ன வைக்கிறது இந்த கேரக்டருக்கு அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிவிட்டு, அப்போ அவர் புருவம் செஞ்சு கொண்டாந்துருந்தார். இந்த புருவம் அதை எடுத்து அதை உல்ட்டா பண்ணி மீசை பண்ணி, அதுதான் மீசையை வச்சேன் அந்த படத்தில். அண்ணாமலையில் வர்றது வந்து புருவம் மீசை தான், இது வந்து கிடையாது. அவர் ஃபஸ்ட்டு என்னுடைய கெட்டப்பை பார்த்துட்டு ரஜினி சார், ஐ திங்க் ஹி கால்டு கேபி சார். கேபி சார் வந்துட்டு என்ன செஞ்சார்னா என்னை பார்த்து, என்னடா ரொம்ப நீ பிரமாதமாக மேக்கப் பண்ணியிருக்கியம்மா, ரஜினி சொன்னாப்ல அப்படின்னு சொன்னார். தெரியல சார், இதுதான் கெட்டப், பிரமாதம்டா, நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டார். இருந்தாலும் அவர் எனக்கு குருநாதன், என்னை அறிமுகப்படுத்தின ஒரு தமிழ் சினிமாவுக்கு சொல்கிறேன். இது அண்ணாமலையிலையும் முத்துலையும் சேர்ந்து நடந்த ஒரு இன்சிடெண்ட். இதுதான் அது உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால தான் நீங்கள் கரெக்டாக சொல்லிகிட்டே இருக்கீங்க. அது சரி, சினிமாவில் அதெல்லாம் சேஞ்சஸ் வந்துட்டு தான் இருக்கும். அதாவது கமல் அவர்களோட நடிக்கலை நிறைய படங்கள், ரஜினி சார்கிட்ட வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஒரு கட்டத்தில் வந்து அவர் படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க நீங்கள் இப்போ உங்களுக்கு கூப்பிடலையா, இல்லை என்ன காரணம்? அது வந்து ஒரு வெயிட்டான வில்லன் நான் சொல்கிறதுக்காக நான் வந்து